வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் மதிய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கல்யாண பரிசு. ரொம்ப நாட்களாக முடிக்கப்படாமல் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் ஒன்று தான் இந்த கல்யாண பரிசு. ஸ்ருதிகா, அர்ணவ் மற்றும் கீர்த்தி தனுஷ் இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. கீர்த்தி தனுஷ் கல்யாண பரிசு சீரியலில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ சீரியலில் இருந்து திடீரென கீர்த்தி வெளியேறிட்டாங்க. அதே சமயம் கல்யாண பரிசு டீம் ஒரு சென்டா பார்ட்டியும் நடத்தி முடிச்சிருக்காங்க. கீர்த்தி சீரியலில் இருந்து வெளியேறியதற்கான காரணத்தையும் சென்டா பார்ட்டி எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் பல எபிசோடுகளை கடந்து கல்யாண பரிசு சீரியலோட சீசன் 2 டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இந்த சீரியலில் கீர்த்தி நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் சீரியலை விட்டு கீர்த்தி வெளியேறிட்டாங்க. கீர்த்தி வெளியேறியதை தொடர்ந்து கல்யாண பரிசு டீம் கீர்த்திக்காக ஒரு சென்டா பார்ட்டியை வச்சு அவங்கள வழி அனுப்பி வச்சுருக்காங்க. சீரியலில் இருந்து விலகக்கூடிய ஒரு கேரக்டருக்கு மொத்த யூனிட்டுமே சேர்ந்து சென்டா பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணது மிகப்பெரிய விஷயம். மேக்ஸிமம் சீரியலில் இருந்து வெளியேறுற கேரக்டருக்கு இது மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் கீர்த்திக்கு அப்படி ஒரு பெருமை கிடச்சிருக்கு. மொத்த டீமுமே சேர்ந்து கீர்த்தியை வழி அனுப்பி வச்சுருக்காங்க. கல்யாண பரிசு சீரியல் இப்போதைக்கு முடியாது. சீரியலில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிட்டு வர கீர்த்தி மட்டும்தான் சீரியலை விட்டு வெளியேறியிருக்காங்க. கீர்த்தி ஆல்ரெடி சன் டிவியின் பிரைம் டைம் சீரியலான ராசாத்தியில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. ராசாத்தி சீரியலில் பாசிட்டிவான கேரக்டரில் வராங்க. கால்ஷீட் பிரச்சனையால் ஒரே நேரத்தில் 2 சீரியல்கள்லையும் சொன்ன டேட்டில் தொடர்ந்து நடிக்க முடியாததால் கல்யாண பரிசு சீரியலில் இருந்து விலகியிருக்காங்க. ராசாத்தி சீரியலில் மட்டும் கண்டினியூ பண்ணலான்னு முடிவில் இருக்கிறதால கல்யாண பரிசு சீரியலை விட்டு வெளியேறிட்டாங்க. ஒரு சிலர் கல்யாண பரிசு சீரியல் தான் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிட்டாங்க. ஸ்ருதிகாவுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆனதாலையும் கீர்த்தி சீரியலில் இருந்து விலகியதை அடுத்து சென்டா பார்ட்டி செலிப்ரேட் பண்ணதாலையும் சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு, அதனால் சீக்கிரமே முடிஞ்சிடுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கல்யாண பரிசு சீரியலை இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய எபிசோடுகள் ஒளிபரப்பாகும். கீர்த்திக்கு இந்த சீரியலில் நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் பேர் வாங்கி தர மாதிரியான கேரக்டர் அமைஞ்சிருந்தது. அதை விட்டுட்டு ராசாத்தி சீரியலுக்கு போயிட்டாங்களேன்னு கீர்த்தியோட ரசிகர்கள் ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. எது எப்படியோ இனி கீர்த்திக்கு ராசாத்தி சீரியல்லையும் தனி வரவேற்பு கிடைக்க போகுது. கல்யாண பரிசு சீரியலில் இனி கீர்த்தியை மிஸ் பண்ண போகிறவங்க அவங்கள பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.